டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுடைய மக்களை பிரதிநிதித்துவத்தையும் அதே போல மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சரால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமம் என்று சொல்லுகின்ற ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்திலேயே அந்த ஜனநாயகம் மறுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விடப்படுகின்ற மாபெரும் சவால். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, சமநிலை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது குடும்ப கட்டுப்பாட்டை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கராராக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதகமாக அமைந்துவிடும். குறிப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு இது சாதகமாக அமைந்துவிடும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பதான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்துவிட்டு அதற்கு ஏற்ப இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மாநிலங்களுக்கான உரிமைக்கான குரல் வலை என்பது நசுக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த நடைமுறை என்பது இல்லை. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை. குறிப்பாக தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதே போல தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அது நிதி பகிர்வாக இருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி உள்ளிட்ட அனைத்து மனிதவள குறியீடுகளில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே 2021 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் ஏற்கனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதே போல தற்போது உள்ள 544 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். இது மசோதா என்ற வார்த்தையில் அரசினர் தனி தீர்மானத்தை ஆதரித்தேன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.